ஹை மக்களே, வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பொண்ணான கையில் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டைம் இருந்தால் வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பவும் போல தான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை பற்றி நம்ம விஜயன் சிஎம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைகள் குறைகள் ஸோ எல்லாமே தெரியாது எல்லாமே பார்க்க போகிறோம். எப்பவும் போல தான் நேற்று 17th மாநாடு சட்டசபை நடந்தது தமிழ்நாடு அரசியலில். ஸ்டார்டிங்கே வந்துட்டு மேகதாது அணை தான் வந்துட்டு விஜயன் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதுக்கு எல்லாமே வந்துட்டு ஓகே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சட்டசபையில் எல்லாமே மேகதாது பற்றி அவங்க கருத்து அவங்க பெருசாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் எல்லாரோட ஒரே நிலைப்பாடு என்னன்னா, ஸோ தமிழ்நாட்டுக்கு தண்ணி தடையின்றி கிடைக்கணும். ஸோ மேகதாது அணையை கட்டக்கூடாது. அதுதான் வந்துட்டு இப்போ இல்லை, அது எப்பல இருந்தே இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல இருந்து காமராஜர் காலத்துல இருந்தே இருக்கு மேகதாது அணை பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனையை வந்துட்டு இவங்க விஜயகாந்த் பிரேமலதா வந்து நல்லாவே பேசியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா, ஸோ எப்போ பார்த்தாலும் கர்நாடகா கிட்ட தண்ணி கேட்கறது, ஆந்திரா கிட்ட தண்ணி பிரச்சனை, கேரளாவோட தண்ணி பிரச்சனை. ஸோ இங்கே மற்ற மாநிலத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து இஷ்டத்துக்கு தண்ணி பிரச்சனை, அணை கட்டாதீங்க, எது கட்டாதீங்க, தண்ணி திறந்துவிடுங்க, எது திறந்துவிடுன்னு கேட்குறது. ஸோ பவர் வந்து எப்படி ஒரு மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கோ அது மாதிரி தண்ணியில் வந்துட்டு மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கணும், அந்த நிலையை கொண்டு வரணும் சிஎம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பண பிரச்சனை இருக்குது, நிதி பிரச்சனை. ஆல்ரெடி இருக்கிற நார்மல் சர்வேக்கே வந்துட்டு பணங்கள் இல்லை, ஏகப்பட்ட கடன் 17 லட்சம் கோடி ஆல்ரெடி ஆண்ட திமுகவும் ஏடிஎம்கவும் பெருசாக சாப்பிட்டு ஏப்பம் விட்டு போயிட்டானுங்க. இந்த விஷயத்துல வந்துட்டு புதுசாக இப்போ அணை கட்டணும், வர மழை தண்ணியில் வந்து தேக்கி நிப்பாட்டணும். ஸோ அங்கங்கே இருக்கிற அணையை வந்து தூர்வாரணும், ஆல்ரெடி இருக்கிற அணைகள் வந்து சேஃப்டி டேம் வந்து ஃபில் பண்ணி வைக்கணும், ஆழப்படுத்தினாலே தண்ணி போதுமான அளவுக்கு சேவ் ஆகும். தமிழ்நாட்டில் வந்து மழை பெய்யாமலாம் இல்லை. இது ஆல்ரெடி இருந்த அரசாங்கங்கள் செஞ்சிருக்கணும். பல கோடி ரூபாய் கொள்ளடிச்சானுங்க. 13 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கானுங்க. ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு 5 ஆண்டும் கடன் ஏறதை கண்டி இறங்கலை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஏடிஎம்கே டிஎம்கே கலைஞர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து ஏறிட்டே தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த டிஎம்கே எலெக்ஷன் ஸ்டாலின் வந்த பிறகு இன்னமும் அதிகமாகிடுச்சு. ஸ்டாலின் தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக கடன் வாங்கி ஜாலியாக போட்டு போயிருக்காரு. அதான் எங்கே பார்த்தாலும் டெய்லி ஒரு மீட்டிங், டெய்லி ஒரு பில்டிங் திறக்கிறேன், பிரிட்ஜு திறக்கிறேன், கோயில் திறக்கிறேன், குளத்தை திறக்கிறேன், ஸ்கூல் திறக்கிறேன், நூலகம் திறக்கிறேன், ரோடு போகிறேன், இது போகிறேன்னு சொல்லிட்டு எக்ஸட்ரா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம். இந்த பக்கம் டான்ஸ் ப்ரோக்ராம், இளையராஜாவுக்கு ஒரு ப்ரோக்ராம், இத்துக்குவனுக்கு ஒரு ப்ரோக்ராம், அவனுக்கு ஒரு ப்ரோக்ராம், இவனுக்கு ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு அவார்டு தரேன், அது எக்ஸட்ரா மக்கள் இருக்கிற கவர்மெண்ட் ஓசி பணத்தை காலி பண்ணணும், கடன் வாங்கி மக்கள் பணத்தை காலி பண்ண சொல்லிட்டு ஃபுல்லாக காலி பண்ண எல்லாத்துலேயுமே ஊழல் தான். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஊழல் பண்ணி வச்சுட்டு 17 லட்சம் கோடி ரூபாய் ஃபார் அப்ராக்சிமேட்டாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நிதிநிலை அறிக்கையில், வெள்ளை அறிக்கை. 17 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சு போட்டு போயிட்டானுங்க. ஆல்ரெடி எல்லாமே கொள்ளடிச்சு அவன் செட்டில்டு. டிஎம்கே ஏடிஎம்கே பார்ட்டி எல்லாமே செட்டில்டு. ஸோ எல்லாமே பேட் பார்ட்டி தான். எவனுமே உத்தம புத்திரம் கிடையாது. இன்க்ளூடிங் சிஎம் ஆகட்டும், உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், எவனுமே வந்துட்டு உத்தம புத்திரம் கிடையாது. அதில் இருக்கிற ஆம்பளை ஆகட்டும், பொம்பளை ஆகட்டும், எல்லாமே கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு 17 லட்சம் கோடி ரூபாயில் கண்டிப்பாக ஒரு 8 லட்சம் கோடி தான் வந்து கடனே வேலையை பார்த்துக்கோங்க. 5 லட்சம் கோடி ஆட்டி போட்டிருக்கோம். இது எல்லாரும் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ இப்படி இருக்கும்போது நிதி பற்றாக்குறை இருக்கும்போது புதுசாக அணை கட்டுறதோ இல்லை இருக்கிற அணைகளை தூர்வாரதோ முடியாத பார்ட்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு விஜயனால முடியாது. ஏன்னா அதுக்கும் கடன் வாங்கணும் இல்லை. ஸோ இன்னும் கடன் அதிகமாகிட்டே போகும். ஆல்ரெடி 67,000 கோடி ரூபாய்க்கு சொல்கிறாங்க கடன், வட்டி கட்டுறது. வட்டியே இவ்வளோ கட்டினா அசல் எப்போ நீ திருப்பி கொடுப்பேன்? ஸோ மறுபடியும் கடன் வாங்கணும். ஒரு அணை இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து தூர்வாரதோ இல்லை புதுசாக அணை கட்டினாலோ பல லட்சம் கோடி செலவாகும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ இருந்த காலகட்டம் வேற, அப்போ விலைவாசிகள் கம்மி. ஸோ அதனால் வந்துட்டு டேம் கட்டிட்டு போயிட்டாங்க. இதில் சில டேம்கள் வந்து வெள்ளக்காரன் கட்டிட்டு போனாங்க, ஸ்ட்ராங்கான டேம் வந்துட்டு. ஸோ மேட்டூர் டேம்லாம் வந்துட்டு அவனும் கட்டத்தை பெண்ணி கொடுத்து அவங்க கட்டதை சொன்னது. தமிழ்நாடு அரசாங்கம்னு கட்டது பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அணைகள்லாம் வந்துட்டு சில புது அணைகள் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக வந்து கலைஞர் ஆகட்டும் இல்லை ஜெயலலிதா ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த ஸ்டாலின் ஆகட்டும், எவனுமே கட்டலை. இப்போ வந்துக்கிற விஜயண்ணா மட்டும் எப்படி கட்ட முடியும்? ஸோ பணம் இருந்தால் மட்டும்தான் அணையை கட்ட முடியும். ஸோ மேகதாதான பிரச்சனை வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. இந்த நிலைப்பாடுக்கு வந்துட்டு மேகதாதையை வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்போலேருந்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து கத்திக்கிட்டு தான் இருக்காங்க, ஸ்டாப் பண்ணு. அவன் எதையுமே மதிக்க மாட்டேங்கிறான். இப்போ இருக்கிறவங்க அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துக்கிற சிவகுமார் அதே சீன் தான் ஓட்டுறாரு. ஸோ அதனால் வந்து மண்டையில் தட்டினா சரியாக போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஸோ காமராஜர் சொன்ன மாதிரி அமெரிக்கா வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அப்போ இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது ஒத்து வரல. ஸோ அப்போது நம்ம காமராஜர் என்ன சொன்னார்னா,
அவன் ஒத்து வர மாட்டேங்கிறானா, லோன் தர மாட்டேங்கிறானா, ஸோ பிரச்சனை பண்ணுறானா, அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறானா, அவனோட பிரச்சனை இங்கே என்ன இருக்குது, அவனோட பொருள் இங்கே என்ன இருக்குது, ஸ்டாப் பண்ணு. ஸோ இந்தியா அமெரிக்கன் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு, ஸோ அவனோட பேங்க்கை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு அழகாக ஒரே வார்த்தையில் முடிச்சாரு. ஸோ அவன் அந்த பேங்க்கை க்ளோஸ் பண்ணுற சொன்னதும் நியூஸ் அங்கே போச்சு, அங்கேருந்து நினைச்சு அப்ரூவல் ரெடி ஆச்சு. ஸோ உடனே வந்துட்டு எல்லாமே அமெரிக்கா வந்து இந்தியனுக்காக இல்லை இந்திய நாட்டுக்காக சப்போர்ட் பண்ணாங்க, சைன் பண்ணாங்க, முடிஞ்சு ஓப்பன். அந்த மாதிரி கர்நாடகா பிரச்சனை பண்ணுறேன்னா தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறானா, ஸோ இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து தமிழ்நாடு மக்கள் என்ன பண்ணுறது யோசிக்கணும், கவர்மெண்ட் என்ன பண்ண யோசிக்கணும். ஸோ நீங்கள் மேகத்தை அங்கே கட்டணும்னா இங்கே ஒன்று பவர் கட் ஆகும், உனக்கு சப்ளை ஆகிற பவர் கட் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற கர்நாடக மக்கள் எல்லாம் வெளியேற்றப்படுவது. இது மாதிரி பழிக்கு பழி இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ நல்லவனா இருந்தால் செட் ஆகாது. அமெரிக்கா எப்படி ஈரானோட கம்பெனி ஹெட்டையே போட்டு தள்ளிட்டான். ஸோ இஸ்ரேல் வச்சு உடனே போட்டு தள்ளிட்ட. இப்போ என்ன அமெரிக்கா தூக்கி சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஆணையம் கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா பச்சா பவனம் எவனும் பார்க்க மாட்டான். ஸோ மனித மனம் இப்பெல்லாம் இல்லை, பழிக்கு பழி தான். ஸோ சரிப்பட்டு வரல காலி. நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா நீ வீக்காக இருக்க, அவனை போட்டு போயிட்டே இருப்பேன், ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பான். இங்கே பாவம் பார்க்கறது பச்சை பவனம் எவனுமே கிடையாது. ஸோ அவங்க பாவம் பார்க்குற மாதிரி இருந்தால் கர்நாடக ஆணை வந்து எப்போவும் அந்த மேகதாதானை பற்றி பேசவே மாட்டாங்க. ஸோ நம்ம மாநிலம் பக்கத்து மாநிலம் தமிழக மாநிலம், ஸோ தமிழ்நாடு மக்கள் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி திறந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட மழை அங்கே பெய்யுது. ஸோ நம்ம ஸ்டேட்டை விட அந்த கர்நாடகா ஸ்டேட்டில் வந்துட்டு மழை ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி அங்கே அதிகமாக இருக்குது. அதனால் அங்கே அவங்க ஒன்றையும் ஃப்ரீயாக ஒன்றையும் திறந்து விடல, உபரி நீர் தான் திறந்து விடுறாங்க. ஐ மீன் டேம் ஃபுல்லாகிடுது, என்ன பண்ணுறது தெரியாது. ஸோ அப்படியே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறிச்சுன்னா டேம் உடஞ்சின்னா அவங்க ஊரே அழிஞ்சிரும். ஸோ அதனால ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க, நம்ம ஊருக்கு வருது. ஸோ இதுதான் நடக்குது. அவன் ஒன்றையும் வெலண்ட்ரியாக வந்துட்டு தமிழ்நாட்டுக்காக திறந்து வரதே இல்லை. ஸோ மழை இல்லாத டயத்தில் டைட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு கஷ்டமாயிடுது. மழை இருக்கிற டயத்தில் நம்ம ஊர்லேயே தண்ணி இருக்குது, எல்லா தண்ணி கடலில் போய் சேருது. அந்த தண்ணி சேவ் பண்ணாலே போதும். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஹெவியான மழை பெய்ய தான் செய்யுது. ஸோ அதை சேவ் பண்ணுறது நம்ம ஊரில், நம்ம ஸ்டேட்டில் வந்து டேம் இல்லை, அணைகள் இல்லை, ஏரிகள் எல்லாம் தூர்வாரப்படல. இதுதான் உண்மை. சரி, இங்கே இருக்கிறத சீர் பண்ணாலே போதும் தான், பிரேமலதா தான் சொன்னாங்க. பட் இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன முடிவு பண்ணுவான்றது அரசாங்கம் தான் முடிவு. ஒரே நேரத்தில் முடிவு பண்ண முடியாது, பெரிய விஷயம் தான். ஸோ விஜயனால ஆல்ரெடி நிதி பிரச்சனை இருக்குது. இப்போ நியூஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கூட சதீசன் வந்துட்டு ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன் தான், நிதி பிரச்சனை இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி கேரளா அரசாங்கமும் சொல்லியிருக்கு. ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் வந்து நிதி பிரச்சனை தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே ஜாலியாக சாப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு இடையில டிஎம்கே பார்ட்டி, ஏடிஎம்கே பார்ட்டி சட்டசபையில் இருக்காங்க, மேகதாதானை பற்றி பேசிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம்தான். ஸோ அது பேசும்போது ஓகே, எல்லாமே ஓகே பண்ணாங்க. அதுக்கடுத்து வர பிரச்சனைகளில் தான் வந்துட்டு சும்மா சீனை ஓட்டுறது. சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, நாட்டு நடப்பு சரியில்லை, எல்லாமே உங்கள் ஆட்சியிலும் தான் சரியில்லை. ஸோ இப்போ தான் வந்திருக்காரு விஜயன் வந்திருக்காரு. அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத அரசாங்கத்தை கொண்டு வரது, போதைப் பொருள் தடுக்கப்படுகிறது. ஆங்காங்கே சண்டை பிரச்சனைகள், குழந்தைகள் பிரச்சனைகள், பெண்கள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. இது எல்லாமே தடுக்கிறதுக்கு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. நம்ம 8 கோடி பேர் மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ எல்லார் வீட்டுக்கும் ஒவ்வொரு காவல் போட முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு அது வந்து சாத்தியம் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குது, எப்படியெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிஎம்கேவோட ஏடிஎம்கேவோட. பட் இருந்தாலுமே வந்துட்டு எதிரணியை டிஎம்கே உட்காந்துட்டு சும்மா தேவையில்லாமல் வந்துட்டு செம்ம குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு தான் சொல்ல முடியும் நான். ஸோ ஒஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ டிஎம்கே இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. ஒரு கேவலமான பார்ட்டினா அது டிஎம்கே பார்ட்டி அண்ட் ஏடிஎம்கே பார்ட்டி தான். இவங்க இருந்தாலே அங்கே வந்து பிரச்சனைகள், ஒரு பிரச்சனையை சொல்லணும், ஒரு பொதுப்பட அடியில் கரெக்டாக சொல்லிவிடணும். அவங்க வந்து ஆளுங்கட்சி குத்துறா மாதிரி இல்லை குத்தி நோண்டுற மாதிரியே சொன்னால் அவங்களும் வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு டென்ஷன் ஆனாங்கன்னா ஸோ சட்டசபை வந்து அலப்புற பெருசாகிடுது. ஸோ அதுதான் இது நடந்தது. ஸோ விளாத்திக்குளம் பிரச்சனை, பெண்கள் பிரச்சனை, எந்த பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இழுக்கும் போது டிஎம்கே ஒரு மாதிரி பேசுறது, டிவிகே ஒரு மாதிரி பேசுறது, எல்லாமே ஏஐன்னு கட்டி ஒருத்தவங்க தான் பேசணும்னு நினைக்கிறேன். அது கூட பேசுனாலும் என்னன்னு தெரியல. ஸோ பார்த்தா தான் தெரியும். நீ என்ன சொன்ன. ஸோ உங்கள் பாணியிலே தான் வந்துட்டு அவங்க வந்து பதிலடி கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க. ஸோ இதை வந்துட்டு ஆளுங்கட்சிக்கும் கெட்ட பேர் தான் ஆகும், விஜயனுக்கும் கெட்ட பேர் தான் ஆகும். சிஎம்ஏ வாயை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுக்கு எப்போ என்ன தரப்படுறது ஆல்ரெடி ஆதுவாக்குன்னு சொல்லிட்டு சும்மாவே வந்துட்டு வாயை கிண்டிக்கினே இருக்கக்கூடாது. அங்கே போயிட்டு என்ன உங்கள் பிரச்சனை, நாட்டு பிரச்சனை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிரச்சனை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போது பணப்பிரச்சனைகள் இருக்கும்போது எதுவுமே தீர்வு ஆகாது. ஸோ எல்லாமே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் பண்ண முடியும்.
ஸோ இவங்க டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து சட்டசபையில் வந்து பிரச்சனைகள் பண்ணாமல் ஸோ பொறுமையாக இருந்து நம்ம விஜயநாத் வந்துட்டு ஹோப் பண்ணி கொண்டு போனால் தமிழ்நாடு வளமிக்க நாடாக மாற்றுவார். ஸோ இவங்க ஆல்ரெடி இருந்து இவங்க கொள்ளடிச்சதெல்லாம் வந்துட்டு அதிகம். ஸோ இன்னமும் வந்துட்டு தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜயநாத் ஜெயிச்சது வந்துட்டு பார்த்தா அவரு சிஎம் ஆனதுக்கு வந்துட்டு ஏடிஎம்கேவாலும் ஜீர்ணிக்க முடியல, டிஎம்கேவாலும் ஜீர்ணிக்க முடியல. ஸோ அதுதான் உண்மை. அவங்க அந்த அளவுக்கு வைத்தறிச்சல் இருக்காங்க. அந்த வைத்தறிச்சலாம் வந்துட்டு சட்டசபையிலையும் கொட்டி தீர்த்துறாங்க. ஸோ மற்ற இடத்துலையும் கொட்டி தீர்த்துறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ சட்டசபை வந்து இன்னமும் மண்டே இருக்கு. இன்னும் 3 டேஸ் சொல்லியிருக்காங்க. சட்டசபைனா பிரச்சனை வரதான் சட்டை கிளிய தான் செய்யும். ஸோ பிரச்சனை இல்லாமலாம் இருக்காது கண்டிப்பா. பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாமே ஒற்றுமையா சேர்ந்து இருந்தா மட்டும் தான் மேகதாது அணையை வந்து தடுக்க முடியும். ஸோ கட்டாம தடுக்க முடியும். ஒரு பிரச்சனை இல்லாம எப்போதும் போல நம்ம டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணி பாய்ச்சல் அதிகமா இருக்கும். கோர்ட்ல ஆல்ரெடி தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் இருக்கு. அதை வந்துட்டு விஜயன் எப்படி டீல் பண்ண போறாருன்ற பார்ப்போம். இது வரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் பண்ணதை விட விஜயனை வந்து வேற மாதிரி செம்மையா பண்ணி ஸ்டெப் எடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி தாராளமாக கிடைக்கிற அளவுக்கு பண்ணுவார். ஏன்னா அவரோட பிரெயின் வேற, ஆல்ரெடி இருந்தவங்களோட பிரெயின் வேற. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மேகதாதான பிரச்சனை இல்லாமல் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து சேரும். ஸோ இதுக்கு வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே வந்து குடைச்சல் கொடுக்காம இருந்தால் சரி, சும்மா நை 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 நைன்னு பிரச்சனை பண்ணி சட்டசபையில் உட்காந்து பேசுங்கடானா நேரலையே வந்து கட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு லைவாக போய் கட் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து பிரச்சனைகள் முற்றி இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஆளுங்கட்சியும் பிரச்சனை இருக்கு. ஸோ தப்பு இருக்கு. ஸோ இவன் ஏயினம் டோயினம் ஹேயின்றான். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணி சட்டை கிழிச்சு வெளில வர வேண்டியதான். இதுதான் சட்டசபை. ஸோ சட்டசபையில் சட்டை கிழியாத முதலமைச்சருங்க அமைச்சர்களும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு சட்டசபையில் ஸ்டாலின்லாம் கிழிச்சு தூக்கி வெளில போட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏடிஎம்கே காலத்தில் ஜெயலலிதா சிஎம் இருக்கும்போது ஸ்டாலின் தூக்கி வந்து போட்டிருக்காங்க, கலைஞர் தூக்கி வந்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காம ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஸ்ட்ரென்த் வந்து ஆளுங்கட்சிக்கு அதிகம். ஸோ அதனால் வந்து டிஎம்கே வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். ஆல்ரெடி ஏடிஎம்கே டம்மி பீஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து எடப்பாடி வந்துட்டு சைலண்டாக உட்காந்து டீல் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். இல்லைனா அப்புறம் கட்சியை காணாமல் போகுது. டிஎம்கே வந்து ஏடிஎம்கே வரும் காலங்களில் இடைத்தேர்தல் இருக்குது, எல்லாமே டிவிக்கே தான் அடிக்கும். ஆல்ரெடி டிவிக்கில் கூட்டம் சேர்ந்துட்டு இருக்கு, பண்ணி கூட்டம் மாதிரி சேர்ந்துட்டு இருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்களும் என்ன கிடைக்குதுன்னு தெரியாது, ₹1 பிரயோஜனம் இருக்குல்லன்னு தெரியாது, ஆனால் கட்சியில் வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே. மேகதாது அணை தடையில்லாமல் வந்து சேரும் தண்ணி. பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயன் நல்லாட்சி பண்ணுவார், தொடரும்.